வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம தலைப்பை என்ன போட்டிருந்தோம்னா, புயல் அடிக்கும் அப்புறம் அமைதியாகிடுங்கமே போட்டிருந்தோம். ஆனால் புயல் அடித்து தான் அமைதி ஆகலை. நம்ம எதிர்பார்த்த மாரி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே இதுக்கு பிரேக் மேலே ஓப்பன் ஆகி திருப்பி ஃபால் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்தமாதிரி பிரேக் அவுட் ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு 5 ஓப்பன்ன்றது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது முன்னாடி பார்த்தா மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால். ஆனால் ஏன்னா இந்த இடத்துல நம்ம எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு க்ளோசிங்கும் 5 மினிட்ஸில் இருந்துச்சு. ஆனால் நான் அந்த இடத்துல அதுக்கப்புறம் சைட்வேஸாக அப்படி ஆயிருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த மூமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குது, இதனால எதிர்பார்த்து தான் பெரிய மூமெண்ட்ஸ் கீழேயும் மேலேயும் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பிறகு இந்த இடம் சைட்வேஸ் ஆயிரும், இது நகராதுன்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் எல்லோ ஜோன் தான் போடணும். எல்லோ ஜோன்கிட்டே போகல. நம்ம கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. ஆனால் அந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிச்சு. நம்ம நிஃப்டிலையும் பிரேக் பண்ணிச்சு, இதுலேயும் பிரேக் பண்ணிச்சு. இந்த இடத்துல ஆக்சுவலாக பிரேக் நடந்துடக்கூடாது. ஆனால் இந்த நடந்துச்சு. நடந்த பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இந்த இடத்துல நடந்த பிறகு ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தமாரி நடக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல நான் கேப்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால். அதுக்கப்புறம் இந்த மட்டம் வந்துடும். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ரேஞ்சு அதுக்கப்புறம் வேலை செய்யணும். இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டாங்க, க்ளோசிங் வரைக்கும் இருந்துச்சு. அதனால் இந்த இடம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் திருப்பியிலேருந்து மேலே போகிறது வாய்ப்பு அதிகமாக இந்த இடம் தெரிஞ்சது தான். ஆனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ நான் எதிர்பார்த்தோம். அதாவது இந்த ஹை இருக்குல்ல, கிட்டத்தட்ட 47,869 இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் 47,900 வரைக்கும் போனதை பார்த்தோம். ஆனால் அதையும் தாண்டி முடிச்சிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம சொன்ன மாதிரி நடந்தாலும் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் கொடுத்து மறுபடியும் மேலே போய்ட்டு நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா கீழே மேலே இது பெரிய மூமெண்ட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சைடுவேஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் சைடுவேஸ் இல்லை, கடைசி வரைக்குமே அது வைலண்டாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியில் ஒரு தகவல் சொல்லணும் மறந்துடும், சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம போடுறது எல்லோ ஜோன் தப்பு. அது ஏன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பேங்க் நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கோம். இதில் என்ன நடந்துச்சு நேற்று நான் பண்ண தப்பு என்னான்னு சொல்லிடுறேன். அதனால தான் இந்த எல்லோ ஜோன் இந்த இடத்துல போட்டது தப்பு. எதனாலும் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக டே கேண்டில் வச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த ட்ரெண்டில் நம்ம முன்னாடியே போட்டோம். இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் நடந்து போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஃபேக் பிரேக் நடந்து போணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் அழிச்சோம்னா தெரியும். நவத்துனா பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. இந்த ட்ரெண்ட்லேயே நான் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் திருப்பி அப்சைடு போயிருக்கு. இதை வந்து நான் மறந்துட்டேன். இந்த ஃபேக் பிரேக் அவுட் விற்குங்கிறதே மறந்துட்டேன். அதான் அந்த இடத்துல ஆக்சுவலாக அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்தால் மேலே போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கேண்டில் லோ, இந்த ரெக்டாண்டில் லோக்கு வச்சிருந்தோன்னா, ஆக்சுவலி இந்த ரெக்டாண்டில் லோக்கு வச்சிருந்தோம்னா இது கிளியராக அந்த செட்டப் நடந்திருக்கும். சரி, ஓகே, நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் விட்டு பார்த்தோம்னா நம்ம என்ன கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த இடம் கொடுத்துருந்தோம். இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் மேலேங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தோம். இது பிரேக் பண்ணி க்ளோசிங்கே பக்காவாக இந்த கேண்டிலுக்கு மேலே வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து அடுத்து நகர் அப்படின்னு பார்த்தா தான் கொஞ்சம் குழப்பம். ஏன்னா இந்த மூமெண்ட்ஸ் நடந்த பிறகு ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு லோன் பார்த்தோம்னா 22,050லேருந்து கிட்டத்தட்ட ஹைன்னு பார்த்தோம்னா 22,430 400 பாயிண்ட் மூமெண்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. இப்போ 400 பாயிண்ட்ஸ் நாளைக்கு நடக்குமானா நடக்க வாய்ப்பு இல்லை. அப்போ பார்த்தோன்னா நம்ம கிளியரான ஒரு இது சொல்கிறது சிரமம். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் கிளியராக நம்மளால் இன்றைக்கி டேட்டாவில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தமாதிரி நடந்துச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இவ்வளோ இதுக்குள்ளேயே முடிச்சிருந்தாங்கன்னா கூட, அதாவது 22,300க்குள்ளே முடிச்சிருந்தாங்க கூட அடுத்த நம்ம சொல்லலாம். அது அந்தமாரி இல்லை. அந்த 22,368 இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணி முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, இதன்படி பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,368ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,303 நம்ம மனிதன் கொடுத்த சப்போர்ட்டு தான் அது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 22,186, அதுக்கடுத்து 22,105. இவ்வளோ தூரம்லாம் மார்க்கெட் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. கிளியராக சொல்லணும்னா இன்னும் மார்க்கெட் அப் சைடு தான் வாய்ப்பு, டவுன் சைடுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இறங்கினாலும் திருப்பி ஏறத்தான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இப்போ இருக்க செட்டப் சொல்லுது. அதேபோல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 22,468, 22,578, 22,633, 22,709. இதில் என்னென்னா இந்த 22,468 பிரேக் பண்ண பட்சத்தில் மறுபடியும் இதே போல் ஒரு புல்லிஸ் இருக்கிற வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆல் டைம் ஹையில் ஒரு கோடு போட்டிருக்கேன். 22,794 ஆல் டைம் ஹை. இப்போ இந்த இடம், அதாவது 22,468ங்கிற இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில்
மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மேலேருந்தே போட்டுரும். ஆனால் நாளைக்கு இவ்வளோ தூரம்லாம் பெறணும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுக்கு இன்னாலே ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைல் தான். கீழே இறங்கிறது வாய்ப்பு கிடையாது, பெருசாக இறங்கலாம் வாய்ப்பு கிடையாது. இறங்கினாலும் அதிகபட்சம் இந்த செகண்ட் சப்போர்ட்டு கீழே போகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. 22,300க்கு கீழே போகிறது வாய்ப்பு கிடையாது. திருப்பி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா இறங்கிறது வாய்ப்பு இருந்து இறங்கினா எவ்வளோ தூரம் வரும், கீழே போகணும்னு வழக்கம் சொல்லலாம். இது அந்தமாரி இல்லை, மேலே போகிறது செட்டப் தான் தெரியுது. ஆனால் கீழே பெருசாக வரது வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும் போது அது கிளியராக நம்மளால் சொல்ல முடியல. மேலே போக வாய்ப்பு, அவ்வளோதான். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த இடம் ஃபேக் பிரேக் நடக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபேக் பிரேக் நடந்துச்சு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நடக்குதுன்னா, மார்க்கெட் போயிட்டு ரீடெஸ்ட் நடக்குது. இப்போ மறுபடியும் பிரேக் பண்ணுறது வந்துட்டு போகுது. பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் அப்சைடு போகுது. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கிளியராக இந்த இடத்துல சொல்ல வர்றாங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெட் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிடுச்சுனால மார்க்கெட்டில் அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரகல் இருக்கும். ஏன்னா இது இந்த இடத்துல டபுள் டாப் மாதிரி வரும். அது 1 ஹவர்லாம் பார்த்தா தெரியும். இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அந்த இடம் என்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா 48,258 அப்படிங்கிற லெவல்ஸை பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் அந்த ஆல் டைம் ஹையை தாண்டது கூட வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இது டே கேண்ட் செட்டப். நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். டே கேண்டில் படி இந்த 48,258 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மேலே போகிறது வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. நிஃப்டி கூட கிளியராக இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இன்னும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குது. அது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 48,258 அப்படிங்கிற ஏரியா தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இதை பிரேக் பண்ண மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி பேங்க் நிஃப்டி காட்டுது. அந்த நிஃப்டியில் கிளியராக இருக்குது. இதை நம்ம டே கேண்டில் சொன்னோம். இப்போ பார்த்தோம்னா இது சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,910 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது கீழே நெக்ஸ்ட் ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை மிஸ் பண்ணிவிட்டேன். வரணும் ஃப்ரெண்ட்ஸ், அது கிரீனாக போட்டுருவோம். 47,743. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 47,534. அதுக்கு அடுத்தது 47,340 இன்றைக்கி போனால் லோ. சரி, ஓகே. இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக இன்றைக்கி டே போன ஹையை நம்ம வந்து ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கணும். அதையும் போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 48,258. இந்த 48,258 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ஒரு செல்லிங் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி செல்லிங் வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, நிஃப்டி வந்து சைட்வேஸ் ஆகிடும். அதில் பெரிய புல்லிஸ் சொன்னோம்ல, அது என்ன பண்ணோம்னா புல்லிஸ் போக முடியாமல் என்ன செய்யும், மேலே போயிட்டு இவன் மேலே போகிறப்ப இவன் விட மாட்டான், திருப்பி கீழே இறக்குவான். இறக்குறப்ப அது போனாலும் திருப்பி இறங்கும். இப்படி மாறி மாறி நடக்கிறப்ப இது ஒரு கட்டத்தில் இறங்கி கீழோட வந்துடலாம். ஆனால் அது சைட்வேஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதேமாரி தான் இது பார்க்குறதுக்கு பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த 47,250க்கு மேலே ஒரு சைட்வேஸ் இருந்து ஒரு பிரேக் பண்ணிச்சுன்னா வெரி புல்லிஸுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணினா மட்டும்தான். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா இது இறங்கினாலும் பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஸ் பயாஸில் இருக்கிறனால இதுவும் பெருசாக இறங்க விட்டுற மாட்டான். அது ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் இது கிளியராக சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு சைட்வேஸ் இருக்கிறது வாய்ப்பு தான், செட்டப் தான் தெரியும். ஆனால் இது ஆப்போசிட்டாக இருக்குது, அது மேலே போகிற மாதிரி இருக்குது. ரெண்டு ஈவனாக இல்லைனாலே சைட்வேஸில் தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான கிளியர் செட்டப் தான் தெரியுது. சரி, ஓகே. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த கிளியராக சொல்ல முடியாது. ஏன்னா இவன் செல்லிங், அவன் பையிங். அப்படி இருக்கும்போது தெளிவாக சொல்ல முடியல. சரி, ஓகே. ஃபின் நிஃப்டி பார்ப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் நாளைக்கு தான் எக்ஸ்பைரி, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டி சென்செக்ஸு அந்த பையிங்கில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே கிளியராக பையிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அழகாக பிரேக் பண்ணி தான் முடிச்சிட்டாங்க. பிரேக் பண்ணல, அந்த கரெக்டாக எட்ஜில் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இது புல்லிஸ்க்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் அந்தமாதிரி முடிக்கல. சென்செக்ஸும் நிஃப்டி அந்தமாதிரி முடிச்சிட்டாங்க. இப்போ சென்செக்ஸோட அடுத்த மூமெண்ட்ஸ் எப்படி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா 73,684ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 74,026, அதுக்கடுத்து 74,359, அதுக்கடுத்து 74,812, அதுக்கப்புறம் ஆல் டைம் 75,087. சரி, ஓகே. சப்போர்ட்னு பார்த்தோம்னா 73,353, அதுக்கடுத்து 73,092,
72,739. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 72,529 இன்றைக்கி பண்ணலோ. ஆக்சுவலாக சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 72,738 இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது. பிரேக் பண்ணி தான் இந்த சைட்வேஸ் இருந்து மேலே போயிருக்கு. சரி, ஓகே. இதோட மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும் கூட மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் மேலே தான் போக வாய்ப்பு இருக்கும். நிஃப்டி மாதிரி தான் அது. நிஃப்டி மாதிரி கிளியராக பையிங் தான், ஃபுல்லாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். ஏதாவது இன்றைக்கி இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மட்டும் கொஞ்சம் மாற்றி மேலாப்பில் போடணும். அது போட்டுறேன். அதேபோல் இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான மூவ்மெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதை இறங்கினாலும் மேலே தான் போக வாய்ப்பு. அப்படி தான் சென்செக்ஸும் காட்டுது, நிஃப்டியும் காட்டுது. ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் அந்தமாரி ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் கிளியராக நம்மளால் சொல்ல முடியல. ஒருவேளை ஒரு பெரிய கேப் அப் இருக்குது இந்த பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக பேங்க் நிஃப்டியும் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம கொடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருந்தோம்ல, அந்த இடத்த அது கேப் அப்பில் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து 3 சேர்ந்து பையிங்கில் பெருசாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு வேளை பேங்க் நிஃப்டியில் பெரிய கேப் அப் இல்லை, அந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ளே இருக்குன்னா அந்த இடம் பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு சின்ன சைட்வேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.